அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது ஆண்டனி சுவாமி ரபேல் மேரி குடும்ப கருத்தின்படி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் உடல் நலத்துடனும் மனநிறைவுடன் இருக்க தேவையான இறை ஆசிரியர் இறைவன் கொடுத்துள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று கீழ்திசை ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தேடி வருகிறார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் தரித்து அழைக்கிறது. புரை இனத்தராகிய இந்த கீழ்திசை ஞானிகள் வானத்தில் காணப்படக்கூடிய ஒரு மாறுபட்ட விண்மீனுடைய வெளிச்சத்தை காணும் பொருட்டும், அதேபோல இந்த உலகத்தை ஆளக்கூடிய பாவ இருளிலிருந்து இறைவனுடைய மாட்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய குழந்தை பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து இயேசுவினுடைய பிறப்பிடத்தை தேடி வருகிறார்கள். ஏற்கனவே இயேசுவின் பிறப்பிடத்தை இடையர்கள் தேடி வந்தார்கள், இப்பொழுது ஞானிகள் வருகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய முன்னிலையில் அனைவரும் அன்பு செய்யப்படுகிறார்கள். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற நிலை இல்லை என்பதைத்தான் இயேசுனுடைய பிறப்பின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் பாவ இருளை அகற்றி இயேசுவினுடைய பிறப்பின் வழியாக நாம் மீட்பை பெற இதோ இந்த திருப்பலியின் வழியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செபித்து மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றுப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் வைத்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளது. தூய ஆவியாரோடு தந்தையா
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன் வழி நடத்தவும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை காவும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரின் எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும்
ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாமிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அரசரை வணங்க வந்தோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்க நாம் அனைவரும் கடந்த வாரம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இதோ இன்று அன்னையாம் திருச்சபை திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த திருக்காட்சி பெருவிழாவினுடைய வரலாற்று பின்னணி நெடிய காலமாக காணப்படுகிறது என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த விழாவினை ஒன்றாக இணைத்து கொண்டாடினார்கள். ஒன்றாக இணைத்து என்று சொல்லுகிற பொழுது இயேசுவினுடைய பிறப்பு, திருக்குடும்ப பெருவிழா, திருக்காட்சி பெருவிழா, இவை மூன்றையும் ஒன்றாக இணைத்து ஆதி திருச்சபையிலே கொண்டாடியதாக ஒரு வரலாற்று செய்தி சொல்லுகிறது. காலப்போக்கிலே தான் இந்த விழாக்கள் மாற்றி அமைக்கப்பட்டு இயேசுவினுடைய பிறப்பு விழாவுக்கு அடுத்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளாக இந்த விழாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த விழாவினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவினுடைய பிறப்பினுடைய செய்தி எந்த அளவிற்கு இந்த உலகில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் இறைவன் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. முதல் செய்தி என்னவென்றால், ஏற்கனவே முன்னுரையில் சொன்னது போல, இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது இடையர்கள் ஆண்டவருடைய மாட்டுத் தொழுவத்தை தேடி வந்து அவர்கள் ஆண்டவரை சந்தித்து தரிசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் சென்றார்கள். கடைநிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடையர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும்,
தங்களுடைய பொருளாதாரத்தின் வழியாக இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக வாழ முடியாது என்கின்ற நிலைமை அவர்களுக்கு அறிந்திருந்தாலும் கடைநிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடையர்கள் இயேசுவின் திருப்பாதத்திலே அந்த மாட்டுத் தொழுவத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இது ஒரு புறமாக இருக்கிற பொழுது, இன்றைய விழா அரசர்கள் என்று ஞானிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கீழ்திசை ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்ற அந்த மாட்டுத் தொழுவத்தை தேடி வருகிறார்கள். உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய, ஞானிகள் என்று சொல்லக்கூடிய, அரசர்கள் என்று சொல்லக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய இந்த ஞானிகள் மாட்டுத் தொழுவத்தை தேடி இயேசுவினுடைய திருப்பாதத்தில் வந்தடைந்திருக்கிறார்கள் என்றால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் ஆண்டவருடைய பார்வையில் இல்லை என்பதை இன்று வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. முதல் நிகழ்வாக நாம் காணுகிறோம். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது இந்த ஞானிகள் மூவரும் கீழ் திசையிலிருந்து வருகிறார்கள் என்றால் இவர்கள் புறையினத்தவர்களாக காணப்படுகிறார்கள். இறைவன் எங்களுக்கு மீட்பை கொடுக்க வருவார் என்று யூத சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் தான் உடன்படிக்கையினுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மற்றவர்கள் அனைவருமே மீட்பை பெற முடியாது என்ற ஒரு கர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த யூத சமுதாயத்தில் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது இந்த கீழ்திசையிலிருந்து செல்லுகின்ற இந்த ஞானிகள், அரசர்கள் என்பவர்கள் நிச்சயமாக யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக இவர்கள் புற இனத்தாராக காணப்படுகிறார்கள். எனவே இறைவன் புறையினத்து மக்களுக்கு, புறையினத்து அரசர்களுக்கு, ஞானிகளுக்கு தன்னுடைய விண்மீன் வழியாக தன்னுடைய பிறப்பை வெளிப்படுத்தி அவரை தேடி வந்து அவருடைய திருப்பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அழைப்பை கொடுக்கிறார் என்றால், இறைவன் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்ற செய்தியை தான் கொடுக்கிறது. இறையில் வல்லுநர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த 3 ஞானிகள் வந்தார்கள் என்று மட்டும்தான் விழா கொண்டாடினார்கள் ஒழிய, ஆனால் அவருடைய பெயர்கள் அவர்களால் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. மாறாக இன்றைய காலகட்டங்களில் காலங்கள் மாறுகிற பொழுது இறையியல் வல்லுநர்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்த பிறகு இந்த 3 ஞானிகளுடைய பெயர் கஸ்பார், மெல்கியூர், பல்தசார். கஸ்பார், மெல்கியூர், பல்தசார் என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 நபர்களுமே எடுத்து வந்த காணிக்கைகள் என்னவென்றால் பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும். ஆதி திருச்சபையில் இருந்த இந்த மனிதர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த அரசருக்கு குழந்தை இயேசுவுக்கு கொடுத்த இந்த பொன்னினுடைய பொருளை என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த அரசன் இயேசுவுக்கு அந்த பொன்னை பொருளாக கொடுத்தானோ அவன் குழந்தை இயேசுவை ஒரு அரசராக பார்க்கிறான். சாம்பிராணியை கொடுத்தவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வீக தன்மையில் பார்த்தான். வெள்ளை போலத்தை கொடுத்தவன் சாதாரண ஒரு குழந்தை ஒரு மாற்று கருத்தை எடுத்து வந்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு கொடுத்திருக்கிறான் என்றுதான் ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்பதையும் நாம் நன்றாக காணுகிறோம். பொன்னை கொடுத்தவன் இந்த முக்காலத்தையும் ஆளக்கூடிய அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும், சாம்பிராணியை கொடுக்கிற பொழுது தெய்வீகத்தன்மை பெற்றிருக்கிறார் என்பதையும், வெள்ளைப்போளம் என்பதுதான் நம் அனைவருடைய மீட்பினுடைய வரலாற்று செய்தியை, இயேசுவினுடைய பாடுகளை வெளிப்படுத்துகிறது. அந்த வெள்ளைப்போளம் தான் ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய உடலில் பூசப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. எனவே இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய மரணமும் இந்த அரசர் வழியாக முன்னறிவிக்கப்பட்டு இந்த வெள்ளை போலத்தின் வழியாக அவருடைய உடலிலே பூசப்பட்டு அவரை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதையும் அந்த வெள்ளை போலத்தினுடைய நிகழ்வு சொல்லுகிறது. எது எப்படியோ இந்த கீழ்திசை ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை தேடி வந்து அவருடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்றால், இன்னும் இந்த விழா ஆழமான செய்தி ஒன்று கொடுக்கிறது என்றால், யாரெல்லாம் இந்த உலகத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விழா ஒரு அருமருந்தாக, வழிகாட்டியாக, ஒரு உந்து சக்தியாக கொடுக்கப்படுகிறது சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நம்பிக்கையோடு பயணித்து வந்த இந்த 3 ஞானிகளும் விண்மீனுடைய மறைவை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது, தயக்கம் ஏற்பட்டது. ஏரோது மன்னனிடம் சென்றார்கள், கேள்விகள் எழுப்பினார்கள், சந்தேகத்தை தீர்த்தார்கள். ஏரோது மன்னனுக்கும் இயேசுவினுடைய பிறப்பு தெரியவில்லை. அறிஞர்கள் சொன்னார்கள் பெத்லகேமில் பிறப்பார் என்று. ஆனால் இவர்கள் மூவருமே நம்பிக்கை இழக்காமல் தன்னை அழைத்து வந்த இறைவன் அவருடைய பாதத்தில் எங்களை அழைத்து செல்வார் என்பதை அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். எனவேதான்
மீண்டுமாய் விண்மீன் எழுவதை கண்டு அவர்கள் நம்பிக்கையோடு சென்று ஆண்டவருடைய திருப்பாதத்திலே தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நம்பிக்கை ஒருபுறம் நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பயணிக்க வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு சீரழிந்துவிடும் என்பதற்கும் இந்த 3 ஞானிகளுடைய அழைப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த செய்திகளோடு பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் தெளிவாக முடிவு கொடுக்கிறார். நமக்கு ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இதுவும் எதை குறிக்கிறது என்றால், இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் பாவிகளாக பிறக்கின்றோம், ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். நம்முடைய திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவம் கழுவப்பட்டாலும் காலப்போக்கிலே இந்த உலகத்தின் சிந்தனைகளோடு நம்மை திணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு மீண்டுமாய் இந்த பாவ வாழ்க்கையில் தான் இணைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் இந்த பாவ வாழ்வை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய அன்பின் பாதையில் வேறு பாதையில் நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவரை நாம் சந்திக்க முடியும் என்பதுதான் இந்த 3 ஞானிகள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய செய்தி. இடையர்கள் ஞானிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். இந்த புறையினத்து என்று சொல்லப்படக்கூடிய ஞானிகளுக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய திருப்பாதத்திலே தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நம்பிக்கையோடு வந்தார்கள். இறுதியாக இந்த ஞானிகள் நம் அனைவருக்கும் கொடுக்கிற செய்தி, பாவிகளாக நாம் பிறந்தாலும் பாவிகளாக வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற செய்தியையும் இன்றைய விழா உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே ஒன்றாக கூடியிருக்க நாம் நம்மை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். எந்த அளவிற்கு யூத சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று பெருமையோடு சொன்னார்களோ, நாமும் இறைவனோடு திருமுழுக்கின் வழியாக உடன்படிக்கையின் பிள்ளைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த உடன்படிக்கை தொடர்ச்சியாக நமக்கும் இறைவனுக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி பயணிப்போம். அந்த பயணத்திலே வெற்றியின் கனியை நாம் ருசிக்க முடியும். நம்பிக்கையோடு தொடர் திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக புதிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வைத்திருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் எவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் திரு அவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. எனது வல்லமையில் நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. எனது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணி வெள்ளை பழமை பழுதொப்பு கொடுக்கவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளான ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகப்ப கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் உரு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆக்கிடைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுக்கு திருமுகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குமுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம், ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என விரும்பும் மறை நிகழ்வுகளை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டு கொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்கிற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வார்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.